இல்ல இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டு எத்தன பேர கல்யாணம் பண்ணிட்டு வேணா இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இப்போ இது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தவங்க எப்படி வராங்க அப்படின்னா, ஒரு ஒரு குட்டி கேப் கிடைக்குது. அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக அவங்க ஒரு கேர்ன்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. "நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நீ எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? உன்ன என்ன இதுதான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். "நீ கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன். நீ எதுவுமே யோசிக்காம. நீ இங்க வா நம்ம இத பத்தி பேசிக்கலாம்." இவங்களுக்கு முதல்ல இவங்க கிட்ட ஏன் நம்ம போயிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இவங்க ஏன் எனக்கு அந்த கேர் யார் ஒருத்தருக்குமே ஒரு இன்டென்ஷன் இல்லாம, ஒரு பர்ப்பஸ் இல்லாம நடக்காது. அப்ப அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க? ஒரு லவ் குடுக்கறதுக்காக எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு கேர் மட்டுமா எதிர்பார்த்துருக்கு. நம்ம அத குடுத்துடுறோம் அவங்களுக்கு. அந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன். இப்ப 2 பேருக்குள்ளயும் ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுதா? உங்களுக்கான ஒரு லவ் கிடைக்கலையா? ஒரு விஷயம் அங்க மிஸ் ஆகுதுன்னா, இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போடுறதுலயும், இன்னொருத்தர்கிட்ட சொல்லி நம்ம சீக் பண்ண தாண்டி, உங்க பார்ட்னர் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் பேசலாம். எனக்கு இந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. இத பத்தி 2 பேரும் பேச ஆரம்பிக்கலாம். அப்ப 2 பேரும் பேசும்போது தான் எங்க இதோட ரூட் ஸ்டெம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பண்ணாம யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம இது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இனிஷியலா நம்ம இவர் கூட வாழ்ந்துட்டே இருக்கோம். இவருக்கு இது இன்னும் சொல்லணும்னா லவ் மேரேஜ்லலாம் ஜாஸ்திக்கு இருக்கும். எப்படின்னா லவ் மேரேஜ பொறுத்தவரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்றது ஒரு சாதனை. அவ்வளவுதான் லைஃப். அதுதான் லைஃபோட சக்சஸ். ஆனா அதுக்கப்புறம் தான் இதுதான் ட்ரையல். இதுக்கப்புறம் தான் உங்களோட மெயின் பிக்சர் லைஃபோட ரியாலிட்டியே ஸ்டார்ட் ஆகுதுன்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம போறதுனால தான் டிவோர்ஸ் ரேட்டிங்ஸும் அதிகமாக ஆரம்பிக்குது. ஆனா அரேஞ்ச் மேரேஜை பொறுத்த வரைக்கும்னா இப்பதான் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இதுக்கே பாதி வருஷம் போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில அடாப்ட் பண்ணி நான் போக என்னோட மீதி வருஷம் போக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கு. அப்ப இந்த கேப்குள்ளேயே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு இல்லாம இன்னொருத்தரோட அந்த ஸ்பேஸ் கேப் வரும்போது இன்னொருத்தர் வராங்க. இன்னொருத்தர் வரும்போது அவங்களுக்கான அட்ரஸை கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அவங்க நம்மள அந்த பவுண்டரி செட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பவுண்டரிஸ்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ரிலேஷன்ஷிப்பில் நம்ம செட் பண்ணது ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் வராங்களா, பேசுறாங்களா, ஓகே அவ்வளோதான். இந்த லெவலில் நீங்கள் பேசுங்க. ஓகே உங்களுக்கு ப்ராப்ளமா உங்கள் பார்ட்னர் கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அது உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த விஷயத்த நான் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கவங்க உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து, ஆமா இந்த மாதிரி இருக்காங்களா, இந்த மாதிரிலாம் விட்டுரு. என் லைஃப்ல கூட இப்படி தான் இருந்துச்சு, நானும் இப்படி தான். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டலாக இருக்கு. நான் ஜட்ஜ்மெண்டலாக யார் இருக்காங்க பாருங்க. இன்னும் சிம்பிளாக சொன்னோன்னா, நான் ஜட்ஜ்மெண்டலாக இங்கே இருக்கவங்க தெரபிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாங்க. நாங்கள் இங்கே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்குலாம் சொல்லி வந்து எங்களால் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை வந்து அவங்கள வந்து நாங்கள் பயங்கரமாக விஸ்டம் வந்து ஐஸ் ஓப்பன் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை நாங்கள் அக்னாலேஜ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இது எண்டு கிடையாது. இதுக்கான சொல்யூஷன் இருக்குது. 2 பேரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ப்ராப்ளம் வரும், சண்டை வரும், இங்கே நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா அதை புரிஞ்சு அந்த லவ்வை ஸ்டார்ட் பண்ணும்போது அது அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும்.